அல்டிமேட்டான பேபி பொட்டேட்டோ மசாலா ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ பீல் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு சவுண்டுக்கு மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து உளுந்து போட்டு பெருங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. ஏன்னா பொட்டேட்டோ இல்லையா, வாய்வு இல்லையா. கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டு நான் நிறையா சேர்ப்பேன் ஆஸ் யூஷுவல். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நான் அதையும் நல்லா வதக்குங்க. அது பச்சை வாடை போன பிறகு நம்ம குழம்புத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு, அது வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவை எடுத்து போட்டு இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அந்த ஓரம்லாம் அது பிடிக்கும், அதை நம்ம எடுத்து விடணும். அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி 2 பிஞ்ச் கஸ்தூரி மேத்தி பவுடர் போட்டு மல்லித்தலையும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ மசாலா ரோஸ்ட் ரெடி. ரச சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுத்து அசத்துங்க.